ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என பெரியார் வந்து குறிப்பிடுவது வந்து எதனை அப்படிங்கிறாங்க. குழந்தை திருமணத்தை தான் வந்து பெரியார் இப்படி சொல்லியிருக்காங்க. சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு தான் வந்து குழந்தை திருமணம் அப்படிங்கிறது வந்து பெரியார் வந்து குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒரு ஓல்டு புக் கண்டென்ட்டு இருந்தாலும் பார்த்துக்குங்க. பெரியார் அப்படின்னா வந்து அவங்க வந்து குடியரசு என்ற இதில் நடத்தியிருக்காங்கன்னு பார்த்துருக்கோம். அடுத்து வைக்கம் போராட்டம் வந்து நடத்தியிருப்பாங்க, 1924 நடத்தியிருப்பாங்க. அடுத்து என்ன, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, இதெல்லாம் வந்து பெரியாரோட இதழ்கள் தான். ரிவோல்ட் வந்து ஆங்கில ஒரு இதழ், அது அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க, நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்று அயல் அடிக்குரிய சீர் வந்து எது அப்படிங்காங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஆசிரியப்பா அப்படின்னாவே வந்து எல்லா அடியும் வந்து அளவடியாக இருக்கும். அந்த ஈற்று அளவடி மட்டும்தான் வந்து 3 சீராக இருக்கும். ஈற்று அயலடினா அந்த லாஸ்ட்டு சீருக்கும் முன்னாடி லாஸ்ட் அடிக்கும் முன்னாடி உள்ள அடி தான் வந்து 3 சீர்களை பெற்று வரும். அதை தான் சொல்கிறாங்க. ஈற்று அயலடி எந்த சீருக்கு உரியது வரும்னா முச்சீருக்கு உரியது. நேரிசை ஆசிரியப்பாவின் ஈற்று அயலடிக்குரிய சீர் என்ன அப்படின்னா வந்து முச்சீர். 3 சீர் தான் முச்சீர் அப்படிங்கிறாங்க. 2 உதடுகள் குவிவதால் பிறக்கும் எழுத்துக்கள், நீங்கள் வந்து அதை சொல்லி பார்த்தாவே தெரியும். ஊ, ஓ அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு அந்த அந்த இதழ்கள் வந்து குவிகிறது வந்து தெரியும். எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. ஐயோ முள் குத்தி விட்டதே அப்படிங்கிறது வந்து ஆச்சரியக்குறி போட்டிருக்காங்க. அதிலே நமக்கு தெரியும் இது ஒரு உணர்ச்சி வாக்கியம் அப்படின்னு. அடுத்து பாருங்க, எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. சித்தனை வாசல் ஓவியங்கள் அழகு மிக்கவை அப்படிங்கிறாங்க. அது வந்து ஒரு செய்தி வாக்கியம்தான் அப்படின்னு. அடுத்த கேள்வி வந்து நல்லா உஷார பார்த்துங்க. கீழ்காணும் சொற்களில் நிலவு என்னும் பொருள் குறிக்காத சொல், அதுதான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். நிலவு அப்படின்னா ஏ ஆப்ஷன் திங்கள்னு நீங்கள் டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அது வந்து குறிக்காத சொல். ஏன்னா நிலவு அப்படின்னா திங்கள், இந்து, மதி, இது 3மே வந்து நிலவை குறிக்கிறது. ஞாயிறு அப்படிங்கிறது வந்து சூரியனை வந்து குறிக்கிறது. ஞாயிறு, பகலவன், ஆதவன், எல், இதெல்லாமே வந்து சூரியன். நிலவு அப்படின்னா வந்து திங்கள், இந்து, மதி, இதெல்லாம் வந்து நிலவை குறிக்கிறது. பார்த்துக்கங்க. நெய்தல் நிலத்துக்குரிய தெய்வம் வந்து எது அப்படிங்கிறாங்க. நெய்தல்னா வந்து நமக்கு என்ன தெரியும், கடலும் சார்ந்த இடம். அங்கே உள்ள தெய்வம் வந்துன்னா வருணன் தான் வந்து சொல்லுவாங்க. இதை இந்திரன்னா வந்துன்னா மருதத்துக்கு வந்துடுவாங்க. திருமால் எதுக்கு வருவாங்கன்னா முல்லைக்கு வருவாங்க. இதே குறிஞ்சிக்கு வந்தோன்னா முருகன் தான் வந்து தெய்வமாக வருவாங்க. அடுத்து பாருங்க, ஒருமை பன்மை பிள்ளை அற்ற தொடர் எது அப்படிங்கிறாங்க. இதில் வந்து என்ன சொன்னேன்னா அன்றுன்னு வந்தான்னா அவன்னா அல்லன், அவள்னா அல்லல்னு வரணும். இங்கே வந்து என்ன அவன் வந்திருக்கு, அப்போ வந்து அல்லன், அவன் கவிஞன், அல்லன், அதான் வந்து கரெக்டு. எவ்வகை வாக்கியம் என கண்டறிக. என்னால் 100க்கு 100 மதிப்பெண் பெறப்பட்டது. பட்டது, இதுதான் உங்களுக்கு கீ பாயிண்ட். அப்படின்னா வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். இதே ஐ, நேற்று கூட சொன்னோமே, குடியரசுத் தலைவர் வந்து மாநாட்டினை நடத்தினார், அந்த ஐ அப்படின்னு வந்தால் வந்து செய்வினை. இது பட்டது, பெறப்பட்டது, செய்யப்பட்டது அப்படின்னு வந்துச்சுன்னா வந்து செயற்பாட்டு வினை வாக்கியம். கொண்டல் கோபுரம் அண்டையில் கூடும், கொடிகள் வானம் படிதர மூடும், அந்த ரைமிங்காக வருது பார்த்தீங்களா, கூடும் மூடும் அப்படின்னு வந்தாவே வந்து நமக்கு வந்து இயைபு வந்துடும். அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரள விடல். இதில் வந்து அடிகோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாரா பொருளாக்கம் அப்படின்னா வந்து என்ன, இது வந்து ஒரு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இது திருப்பி கேட்பாங்க, பார்த்துக்குங்க. வாரா பொருளாக்கம்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். கீழ்காணும் தொடரில் வலுவு சொற்கள் அற்ற தொடரை வந்து கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து வலப்பக்கம் இடப்பக்கங்கிறது கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. அதை திருப்பி கேட்குறாங்க, ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கேள்வி. இடப்பக்கம், வலப்பக்கம், அந்த வலுவு சொற்களில் வந்து இதை வச்சு தான் அதையும் கேட்குறாங்க. இடப்பக்க சுவரில் எழுதாதே, அது நல்லா பார்த்தாங்க. கீழ்காணும் அடிகோடிட்ட சொற்களுள் முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவறிந்த மக்கள் பேரு, அது மாதிரி திரிது பார்த்தீங்களா, அதான் சொல்கிறாங்க. அறிவறிந்த மக்கட்பேரு அப்படின்னு வந்து இதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். வந்தான் நடந்தானோட வேர்ச்சொல் சுட்டுக அப்படிங்கன்னா, வந்தான்னா வா, நடந்தான் நட, இதுதான் வந்து வேர்ச்சொல். நீங்கள் வந்த நடந்தானா பெயரச்சத்தில் வந்துடும், வந்து நடந்தனா வினையச்சத்தில் வந்துடும். வந்தான் நடந்தான் அப்படிங்கிற வினை முற்று பெற்றுச்சு, வினை முற்றில் வந்துடும். ஸோ நம்ம வேர்ச்சொல்லுங்கிறது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கட்டளையாக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்கணும். வா, நட, அதுதான் வந்து இது வேர்ச்சொல். பின்வரும் சொற்களில் ஈறுபோதல் விதிப்படியும் இனமைகள் விதிப்படியும் புணரும் பண்புச்சொல் என்ன அப்படிங்கிறாங்க. கருங்குயில். கருங்குயில்னா கருமை கூட்டல் குயில் அப்படி அதில் மை விகுதி போயிட்டாவே வந்து ஈறுபோதல். அதுக்கடுத்து இனமைகள் விதிப்படி வந்து கேக்கு இனமான ஞ வரும், அதான் வந்தோன்னா கருங்குயில் அப்படி ஆகுது.
விரல்கள் 10 மூலதனம் என்று கூறியவர் யார் அப்படிங்கிறாங்க. தாரா பாரதி தான் வந்து விரல்கள் 10 மூலதனம் என கூறியவர். திராவிட நாட்டின் வானம்பாடி கூட வந்தோன்னா தாரா பாரதியை தான் சொல்லுவாங்க. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என குறிப்பிடப்படுவது வந்து மதுரை. இது வந்து ஓல்டு புக் கண்டென்ட் தான், இருந்தாலும் பார்த்துங்க. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் நகர் என அழைக்கப்படுவது வந்து மதுரை. கீழ்காணும் நூல்களுள் 8 தொகையில் அடங்காத நூல். ஃபஸ்ட்டு இது வந்துன்னா நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு, இதெல்லாம் வந்து 8 தொகை நூல். ஸோ அதில் வராதது வந்து நெடுநல் வாடை. நெடுநல் வாடை வந்து 10 பாட்டு நூல்கள் ஒன்று. ஆனால் வந்து சங்க இலக்கிய நூல்கள்னாவே 8 தொகையும் 10 பாட்டும் தான். இதை வந்து 17 மேற்கணக்கு நூல்கள் அப்படிம்பாங்க. நமக்கான கேள்வி என்ன, 8 தொகையில் அடங்காத நூல் எது அப்படின்னா நெடுநல் வாடை. அது வந்து 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. தமிழரின் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது? முதல்ல நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம்னா கதிரின் வெற்றி. நான் நிலத்திற்குரிய ஊரின் பெயர்களை வந்து குறிப்பிடுக. குறிஞ்சி அப்படின்னா வந்து மலையும் மலை சார்ந்த இடம், அதெல்லாம் மலை தான் நமக்கு வந்து கீ பாயிண்ட். அப்போ ஆனைமலை. முல்லைனா வந்து காடும் காடும் சார்ந்த இடம். காடுன்னு எங்கே வருது, ஆலங்காடு 1. மருதம்னா வயலும் வயலும் சார்ந்த இடம், புளியஞ்சோலை. நெய்தல் அப்படின்னா வந்துன்னா கடலும் கடல் சார்ந்த இடம், கோடியக்கரை. நான் உங்களுக்கு அதை வச்சே நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து எழுதிடலாம். ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்க, வழிநடை உணவு, கட்டுச்சோறு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை தான் சொல்ல வராங்க. இது வந்து ஒரு பழமொழி 400ஓட நூல் தான் வந்து இந்த இது ஆற்றுணா வேண்டுவது இல். இந்த பழமொழியில் உள்ள ஆற்றுணா என்பதன் பொருள் வந்து வழிநடை உணவு அப்படிங்கிறாங்க. சங்க இலக்கியங்கள் அப்படின்னா வந்து நம்ம இப்போ தான் சொன்னால் 8 தொகையும் 10 பாட்டும். இதை தான் வந்து என்ன சங்க இலக்கியங்கள்னு சொல்கிறாங்க. 17 மேற்கணக்கு நூல்கள்னு கூட சொல்லுவாங்க, நோட் பண்ணிக்கோங்க. கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தம் இல்லாததை கூறுக அப்படிங்க. 1 மட்டும் பொருத்தமற்றது, அதை விட்டுருங்க. அந்த 3 பாயிண்ட்டையும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. மேபி ஈவன் இனிமேல் கேட்டால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இன்னா 40 வந்து ஒரு அறநூல். இதை வந்து எழுதினது யார் அப்படின்னா கபிலர். கபிலரின் இன்னா 40 தான் நம்ம படிப்போம். நான்மணி கடிகையில் உள்ள 100 பாடல்களும் 4 கருத்துக்களை கொண்டு இயங்குவது. அம்மை என்னும் வனப்பின் பார்ப்படும் காரியாசன் இயற்றிய நூல் வந்து சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் வந்து யாரோட நூல் அப்படின்னா வந்து காரியாசனோட நூல், அதை தான் சொல்ல வராங்க. இன்னா 40 கபில, இனியவை 40 வந்து பூதஞ்சேந்தனார்னு பார்ப்போம். நான்மணி கடிகை விளம்பி நாகனார், சிறுபஞ்ச மூலம் வந்து காரியாசன். இதெல்லாம் வந்து அறநூல்கள். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியே அப்படின்னு வந்து கூறினது வந்து அண்ணாதுரை. அண்ணா அவர்கள் தான் கலிங்கத்து பரணியும் சொல்லியிருப்பாங்க. ராவண காவியத்துக்கு இது மாதிரி ஒரு நிறைய ஒரு லென்த்தியான ஒரு இது சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு மிக விருப்பமான இலக்கியம்னா கலிங்கத்து பரணி தான். சொன்னது யார், அண்ணாதுரை அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ணாவை பற்றி வேறு எதை சொல்லலாம் அப்படின்னா வந்து நமக்கு தமிழ்நாடு மதராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செஞ்சது வந்து அண்ணா அவர்கள் தான். அவங்க வந்து சிஎம்மாக இருந்தது 1967 to 69 பீரியடில் தான். 69 ஜனவரி 14 தான் வந்து தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அதை நோட் பண்ணிக்கோங்க. வேறு அண்ணாவை பற்றி வேறு என்ன சொல்லலாம். செப்டம்பர் 15 தான் வந்து அண்ணா பிறந்திருப்பாங்க. அந்த தேதியில் தான் மகளிர் உரிமை தொகையை வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவித்திருப்பாங்க. அவங்க பிறந்த மாவட்டமான காஞ்சிபுரத்தில் தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெளிவாக தெரில. பட் செப்டம்பர் 15 காஞ்சிபுரம் வந்து அண்ணா பிறந்தது. தமிழ்நாடு என்ன பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஜனவரி 14, 1969. இது வந்து ஒரு ஜிகே கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம கேள்வி என்ன, எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் கலிங்கத்து பரணியை, சொன்னது அண்ணா. குறவை கூத்தில் பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவி அப்படின்னா வந்து இது வந்து என்ன ஒரு குறிஞ்சி நிலத்துக்குரிய பறை தான் வந்து தொண்டகப்பறைன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் வந்துன்னா குறவர் குறத்தியர்லாம் சொல்லுவாங்கள்ல. குறவை கூத்தில் பயன்படுத்தப்படும் இசைக்கருவி தான் வந்து தொண்டகப்பறை. கண்ணுள் வினைஞர் என மதுரை காஞ்சியில் மாங்குடி மருதனால பாராட்டப்படும். இதில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், மதுரை காஞ்சினா மாங்குடி மருதனார். இதில் வந்து கண்ணுள் வினைஞர் அப்படின்னு யாரை சொல்கிறாங்கன்னா ஓவிய கலைஞர்களை தான் சொல்கிறாங்க. தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களுள் மிக பழமையான கோயில் அப்படின்னா வந்து எது அப்படின்னா பிள்ளையார்பட்டியை தான் வந்து சொல்கிறாங்க. குடைவரை கோயில்களை அதிகம் அறிமுகப்படுத்தினது வந்து பல்லவர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுலேயும் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் தான் வந்து பாறையை குடைஞ்சி அந்த கோயில்கள் வந்து உருவாக்குறத வந்து சொல்லியிருப்பாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு குடைவரை கோயில்களுள் மிக பழமையான கோவில்னா பிள்ளையார்பட்டி. கீழ்காண்பனவற்றுள் பொருத்தம் அற்றதை குறிப்பிடுக அப்படிங்கிறாங்க. இது பொருத்தம் அற்றதை நீங்கள் விட்டுருங்க. ஆற்று வெள்ளம் நாளை வர தோற்றுதே குறி, கேணி நீர்ப்படு சொரித்தவளை கூப்பிடுகுதே, சேற்று நண்டு சேற்றை குலைத்து ஏற்றடைக்குதே அப்படிங்கிறாங்க.
பொருத்தம் அற்றது வந்து பி ஆப்ஷன் தான் சொல்கிறாங்க. எலிக்கு பகை பூனை, நண்டுக்கு பகை நரியும் கொக்கும், தவளைக்கு பகை பாம்பும் பருந்தும் அப்படிங்கிறாங்க. திருக்குறளுக்கு வந்து உரை செய்த 11 சேராத ஒருவர் வந்து யாருன்னா ஜியு போப் அப்படின்னு. ஃபஸ்ட்டு வந்து அந்த 11 தான் வந்து திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியிருப்பாங்க. அதில் முதல்ல எழுதின வந்து மணக்குடவர் எழுதியிருப்பாருன்னு சொல்லுவாங்க. அதில் சிறந்த உரையாக வந்து பரிமேலழகரோட உரை தான் வந்து சொல்லுவாங்க. ஜியு போப்போட திருக்குறள் சம்மந்தமான என்ன, அவங்க வந்து திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க ஆங்கிலத்தில். எந்த இயர் அப்படின்னா 1886 தான் திருக்குறளை வந்து ஜியு போப் அவர்கள் மொழிபெயர்த்திருப்பாங்க. கபிலரை பிற கவிஞர்கள் புகழ்ந்ததை சரியாக பொறுத்துக அப்படிங்கிறாங்க. கபிலர் வந்து எப்படி புகழ்ந்திருக்காங்கன்னா, நக்கீரர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாய்மொழி கபிலன் அப்படின்ட்டு இருக்காங்க. இதே பெருங்குன்றூர்கிழார் வந்து நல்லிசை கபிலன், இளங்கீரனார் வந்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். இது மரோகத்து நப்பசலையார் கபிலர் என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து பொய்யா நாவிற் கபிலன். நக்கீரர் வந்து வாய்மொழி கபிலன் அப்படிங்கிறாங்க. பெருங்குன்றூர் கிழார் வந்து நல்லிசை கபிலன், இளங்கீரனார் வந்து வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன், மரோகத்து நப்பசலையார் வந்துன்னா பொய்யா நாவிற் கபிலன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சித்தர் பாடலில் கடம் என்பதன் பொருள் அப்படின்னா வந்து கடம்னா வந்து உடம்பு. இப்போ ரீசெண்டாக கேட்ட கேள்வியில் கூட கடம் பற்றி கேட்டிருக்காங்க எக்ஸாமில் பார்த்துங்க. பொருட்பாலில் வந்து பகுக்க பெறாத இயல் அப்படின்னா ஃபஸ்ட்டு பொருட்பால்னா அரசியல் அங்கவியல் ஒலிபியல் தான் வந்து வரும். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அறம் பொருள் இன்பம்னு சொல்லுவாங்க. அறமில் வந்துன்னா பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் வந்து வரும். பொருட்பாலில் வந்து அரசியல் அங்கவியல் ஒலிபியல் வரும். இதே வந்துன்னா இன்பத்துப்பாலில் வந்துன்னா கலவியல் கற்பியல் வந்து வரும். அதை நல்லா பார்த்துங்க. அரசியல் அறத்துப்பாலில் வந்து எத்தனை அதிகாரங்கள் இருக்குன்னா 38 அதிகாரங்கள் வந்து இருக்கும். இதே பொருட்பாலில் வந்து 70 அதிகாரங்கள் வந்து இருக்கும். இன்பத்துப்பாலில் வந்து 25 அதிகாரங்கள் வந்து இருக்கும். அப்படி தான் சொல்லியிருப்பாங்க. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். இதில் வந்து நமக்கு வந்து என்னென்னா அரசியல் அங்கவியல் ஒலிபியல் வந்து பொருட்பாலில் வந்துருக்கும். மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது? 70 அதிகாரங்கள் பார்த்துங்க. கம்ப ராமாயணத்தில் அமைந்திராத காண்டம் வந்து என்னென்னா மதுரை காண்டம் தான் சொல்கிறாங்க. அயோத்திய என்னென்னா நம்ம இதில் வந்து என்ன சொல்லுவோம், பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிட்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், இந்த மாதிரி 6 காண்டங்கள் வந்து கம்ப ராமாயணத்தில் இருக்கும். அதில் மதுரை காண்டம் வந்து அதில் அமைந்திராத காண்டம். தமிழகத்தின் வந்து இருண்ட காலம் என அழைக்கப்படுவது வந்து எதுனா களப்பிரர்களின் காலம்தான் வந்து இருண்ட காலம் அப்படிம்பாங்க. பகல் வெள்ளம் கூகையை காக்கை, இகல் வெள்ளம் வேந்தற்கு வேண்டும் பொழுது. இதில் கூகை என்பது எது அப்படின்னா வந்து கோட்டான் அப்படிங்கிறாங்க. அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் எனும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் என்பது எத்தனை நூல்கள் அப்படிங்கிறாங்க. அஷ்டம் அப்படின்னா வந்து 8 நூல்கள். நீங்கள் நம்ம ஜிகே சம்மந்தமாக சொல்லணும்னா சிவாஜியோட அவையில் வந்து அஷ்ட பிரதான் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதே வந்து அஷ்டதி கஜங்கள் அப்படின்னா கிருஷ்ணதேவராயோட அவையில் வந்து இருப்பாங்க. அந்த அஷ்டம் அப்படின்னா வந்து 8 பேர் கொண்ட குழுவை தான் வந்து அஷ்டம் அப்படிம்பாங்க. அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அஷ்ட பிரபந்தம் கற்றவன் அரை பண்டிதன் எனும் பழமொழியில் அஷ்ட பிரபந்தம் என்பது எத்தனை நூல்களை குறிக்கிறது அப்படின்னா 8 நூல்களை வந்து குறிக்கிறது. சிறுபஞ்ச மூலம்னா காரியாசன், திருவிளையாட புராணம், பரஞ்சோதி முனிவர், பழமொழி 400னா முன்னுரை அரைனா, ஏலாதினா கனி மேதாவியர் அப்படிங்கிறாங்க. மருத்துவ சம்பந்தமான நூல் அப்படின்னா வந்து திரிகடுகம், ஏலாதி வந்து சொல்லுவாங்க. பொறுத்துக பார்த்துங்க. ஊர் சிதம்பரம் வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு. வேதாரண்யம் வந்து திருமுறைக்காடு, தாய்மணவர் பிறந்த ஊர் கூட வந்து வேதாரண்யத்தில் உள்ள திருமறைக்காட்டில் பிறந்தவங்க தான் சொல்லுவாங்க. அதை எக்ஸ்ட்ராவாக நோட் பண்ணிங்க. விருத்தாச்சலம் அப்படின்னா திருமுதுகுன்றம் அப்படிங்கிறாங்க. கடலூர் அப்படின்னா வந்து திருப்பாதிரி புலியூர் அப்படின்னு. சிதம்பரம் திருச்சிற்றம்பலம் சிறப்பு பெயர், வேதாரண்யம் திருமுறைக்காடு, விருத்தாச்சலம் திருமுதுகுன்றம், கடலூர் வந்து திருப்பாதிரி புலியூர். இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கான் என்று பொறிக்க வேண்டுமென விரும்பியவர் யார் அப்படிங்கிறாங்க. ஜியு போப். தன் கல்லறையில் இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கிக் கொண்டிருக்கான் என பொறிக்க வேண்டுமென விரும்பியவர் ஜியு போப். ஜியு போப் வந்து என்ன சொன்னேன், தமிழில் திருக்குறளை வந்து 1886 மொழிபெயர்த்தாங்க அப்படின்னு சொன்னேன். இதே வந்து நாலடியாரை வந்து 1893 மொழிபெயர்த்திருப்பாங்க. திருவாசகத்தை வந்து 1900 மொழிபெயர்த்திருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. திருவேங்கட தந்தாதி எனும் நூலின் ஆசிரியர்னா பிள்ளை பெருமல் ஐயங்கார். பிள்ளை பெருமல் ஐயங்காரை வந்து என்ன சொல்லுவாங்க, திவ்ய கவின்னு சொல்லுவாங்க. அழகிய மணவாளதாசர் அப்படின்னு கூட பிள்ளை பெருமல் ஐயங்கார் வந்து சொல்லுவாங்க. அவங்க எழுதின நூல் தான் வந்து திருவேங்கடத்து அந்தாதி.
அடுத்து பார்த்துங்க கூற்றுகள் வந்து சரியான. முத்துராமலிங்க தேவரின் விருப்பத்திற்கிணங்க தான் வந்து நேதாஜி வந்து சுபாஷ் சந்திர போஸ் மதுரைக்கு வருகை தந்திருப்பார். எந்த இயர் அப்படின்னா 1939 தான் வந்திருப்பாங்க. நடுவண் அரசு வந்து முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டு சிறப்பித்தது. ஸோ அதுவும் வந்து கரெக்டு தான். அடுத்து பாருங்க, ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்க தேவருக்கும் தேசியம் காத்த செம்மல் என விருதளித்தது. தவறு. அவங்களுக்கு வந்து வாய்ப்புட்டு சட்டம் தான் வந்து போட்டிருந்தாங்க. திலகருக்கு வந்து வட இந்தியாவிலையும் முத்துராமலிங்க தேவருக்கு வந்து தென்னிந்தியாவிலையும் வாய்ப்புட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு வந்து முத்துராமலிங்க தேவரை யார் சொல்லியிருப்பாங்கன்னா திருவிக்கா தான் அப்படி பாராட்டியிருப்பாங்க. முத்துராமலிங்க தேவரை வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. தமிழுக்கு கதி என அழைக்கப்பட்ட 2 நூல்கள் அப்படின்னா கதி அதிலே இருக்குது. கன கம்பராமாயணம், தீன திருக்குறள். தமிழுக்கு கதி என அழைக்கப்பட்ட 2 நூல்கள் வந்து என்னன்னா கம்பராமாயணமும் திருக்குறளும். திருப்பி அதே கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரே கொஸ்டினில் தான் நான் இப்போ ரீட் பண்ணுறேன். ஒரே கொஸ்டினை 2 தடவை கேட்டிருக்காங்க. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி. இந்த கேள்வியை வந்து ஒருத்தவங்க ஆன்சர் தெரியலை அப்படின்னா 2 கொஸ்டினுக்கு போயிருக்கும் மார்க்கு. 3 மார்க் அவுட் ஆகிருக்கும். பார்த்துங்க, எப்பயுமே வந்து அண்ணா சம்மந்தமான 2 கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்காக ஒரே கொஸ்டின் 2 தடவைலாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று என்றால் அது கலிங்கத்து பரணி அப்படின்னு சொன்னது வந்து அண்ணா தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, மணிமேகலைனா வந்து சீர்த்தலை சாத்தனார். மணிமேகலை வந்து ஒரு சீர்திருத்த காப்பியம்னு சொல்லுவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க, சீர்திருத்த காப்பியம், அது ஒரு பௌத்த காப்பியம்னு கூட சொல்லுவாங்க. தேவாரம் வந்து சுந்தரர். தேவாரம்னா வந்து சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் அவங்க 3 பேர் எழுதின திருமுறைகளை தொகுத்து தான் வந்து தேவாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சீரா புராணம்னா வந்து உமரு புலவர். அது வந்து ஒரு இஸ்லாமிய காப்பியம் அப்படிம்பாங்க. ரட்சணி ஆத்திரம்னா H.A. கிருட்டிணப்பிள்ளை வந்து அவரை கிறிஸ்துவ கம்பர் அப்படிம்பாங்க. திராவிட சாஸ்திரி என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் தான் திராவிட சாஸ்திரி அப்படின்னு வந்து அழைப்பாங்க. அது வேறு யாரும் இல்லை, C.V. தாமோதரனார் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அவர் தான் பரிதிமார் கலைஞர் வந்து திராவிட சாஸ்திரி அப்படின்னு வந்து அழைச்சிருப்பாங்க. பட்டியல் 1 பட்டியல் 2 வந்து பொருத்தணும். சாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்துக்கும் இல்லை அப்படி சொன்னது யாருன்னா பசும்பொன் முத்துராமலிங்கர். அறிவு என்பது வளர்ந்து கொண்டே இருக்கும், எனவே புதியனவற்றை ஏற்றல் வேண்டும் அப்படின்னு சொன்னது வந்து பெரியார். பிறர் தாழும்படிக்கு நீ தாழ்வை பண்ணாதே என்றவர் யார் அப்படின்னா வந்து கடுவெளி சித்தர் அப்படிங்கிறாங்க. 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழ்வவும் புத்தக படிப்பு இன்றியமையாது. புத்தக படிப்புன்னு வந்துட்டாவே வந்து நேரோ தான் போடணும். திருப்பி வந்து அவங்க புத்தக படிப்பு அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்துங்க, நேரு அவர்கள் வந்து இந்திரா காந்தி அவங்களுக்கு வந்து சிறையில் எடுக்கும்போது கடிதம் எழுதும்போது குறிப்பிட்ட சில புக்குகளை வந்து இது மாதிரியான புக்குகளை படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடிதம் எழுதியிருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க சொல்கிறாங்க 1000 முகங்கள் கொண்ட வாழ்க்கையை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாதது அப்படின்னு சொன்னது வந்து நேரு அவர்கள்லாம். நேரு பற்றி வேறு ஏதாவது சொல்லலைன்னா, ஒரு நீண்ட காலமாக பிரதமராக இருந்தது இந்தியாவில்னா நேரு அவர்கள் தான். நம்மளோட முதல் பிரதமர் வந்து நேரு தான். ஒரு அணிவினை சதகூறிட்ட கோணினம் உளன் என்று பாடியவர் வந்து கம்பர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கம்பரை ஆதரித்த வள்ளல் யார் சொல்லுவோம், சடையப்ப வள்ளல் வந்து சொல்லுவோம். வினையே ஆடவர்க்கு உயிர், இது டைரக்ட் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க, இதில் பொறுத்துக்கு வச்சுருக்காங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னா வந்து குறுந்தொகை. உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேன்னா திருமூலர் திருமந்திரத்தை எழுதியிருப்பார். முன்னீர் வழக்கம் மகுடு ஓடி இல்லை அப்படின்னா வந்து முன்னீர் அப்படின்னா வந்து தொல்காப்பியர் வருவார். மகுடு அப்படின்னா வந்து யாரை சொல்லுவாங்கன்னா பெண்களை தான் சொல்லுவாங்க. விரல்கள் 10 மூலதனம்னா தாராபாரதி. இந்த இவங்க கொஸ்டின் எடுத்தவங்க வந்து ஒரு குறிப்பிட்டு ஒரு 10 பேரை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த 10 பேரை தாண்டி அவங்க வெளியிலேயே போகல. நீங்கள் கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு அனலைஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 10 பேரை எடுத்துக்கிட்டு அந்த 10 பேர் சம்மந்தமான என்னென்ன கண்டென்ட் இருக்கோ புக்கில், அதுவும் புக்குலேருந்து மட்டும்தான் எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த 10 பேரை தவிர வெளில கொஸ்டினே போகல அந்த 100 கொஸ்டினுக்குள்ளே. பார்த்துங்க, இப்படி தான் கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 4ங்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஈவன் குரூப் 2வே தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. அதை விட குரூப் 4 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ், மைனர் மிஸ்டேக்ஸ்னால நம்ம மார்க் போகும். நீங்கள் வந்து 100 எய்ம் பண்ணிங்கன்னா தான் 95 எடுக்க முடியும். நீங்கள் 95 எடுத்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 90ல் தான் நிற்பீங்க. 100 எடுக்கணும்னு நீங்கள் எய்ம் பண்ணிங்களா கண்டிப்பாக 95 எடுத்துடலாம். அந்த 95லேருந்து 98க்குள்ளே எடுக்கும்போது தான் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம்ங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் ஃபுல்லாக எடுக்கிறீங்களோ தமிழ், அந்த அளவுக்கு வந்து ஜிகே நல்லா பண்ணுறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகரிக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு 100ல் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து
கன்ஃபார்ம் போஸ்டிங் கன்ஃபார்ம் அப்படி அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டே உங்களுக்கு நல்லா யோசிக்க வச்சு மைண்ட் ரிலாக்ஸேஷனை வந்து ஜிகே நீங்கள் நல்லா பண்ணவும் செய்வீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு தமிழில் வந்து 100க்கு 100 எடுக்கணும்னு எய்ம் பண்ணுங்கள். எய்ம் பண்ணிங்கன்னா தான் 95 to 98க்குள்ளேயே நீங்கள் எடுக்க முடியும் தமிழில். வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னு, ஏன்னா அவங்க வந்து திருப்பி கேட்டதையே தான் கேட்டுட்ருக்காங்க, அதுக்குள்ளேயே தான் நிற்கிறாங்க. நீங்கள் இந்த கொஸ்டினை நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னாவே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அவங்க என்ன சொல்ல வருது. ஒரு 2 கொஸ்டினுக்கு ஒரு 10 கொஸ்டினுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், அதே அடுத்த ஒரு 20 கொஸ்டினுக்கு அப்புறம் அவர் சம்மந்தமான இன்னொரு கொஸ்டினே வைக்கிறாங்க. அவங்க கேட்டதை தான் அவங்களும் கேட்க போகிறாங்க, வேறு வழி இல்லை, வேறு வெளியில் போய் கேட்க முடியாது. அப்படிங்கல நம்ம படிக்கிறது வந்து அசால்ட்டாக படிக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்தோம் அப்படின்னா ஈஸியான கொஸ்டினை ஈஸியாக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். சரி வாங்க. வினையே ஆடவர்க்கு உயிர் அப்படின்னா வந்து குறுந்தொகை சொல்கிறாங்க. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னா திருமூலர். திருமூலர்னா திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக இருக்குது. முன்னீர் வழக்கம் மகுடூ ஓடி இல்லை அப்படின்னா தொல்காப்பியர். விரல்கள் 10 மூலதனம்னா தாராபாரதி. அடுத்து இது ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். நூலாசிரியர் நூலில் வந்து எழுத்து அப்படின்னா வந்து சீசு செல்லப்பா. PS ராமையா வந்து நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரன் வந்து அப்பாவின் சிநேகிதர். பார்த்தசாரதி வந்து விளம்புரி சங்கு. நூலாசிரியர் செல்லப்பா எழுத்து. ராமையா நட்சத்திர குழந்தைகள். அசோகமித்திரன் அப்பாவின் சிநேகிதர். பார்த்தசாரதி வந்து விளம்புரி சங்கு சொல்கிறாங்க. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்த. இந்த வடிகளுக்கு இந்த அடிகளுக்கு சொந்தக்காரர் வந்து ராமலிங்க அடிகளார் தான் சொல்கிறாங்க. வள்ளலார் தான் வந்து இந்த அடிகளை வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரும் சகத்தே திருந்த அப்படின்னு வள்ளலார் தான். வள்ளலார்னா என்ன சொல்லுவோம், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னது யாருன்னா திருப்பி கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எக்ஸ்ட்ராவே பார்த்துருப்போம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில்